ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து டேமிங் பேட் பாய் அப்படின்னா கொரியன் பிஎல் மூவி தான் பார்க்க போறோம். ஓகே, வாங்க மூவியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். மூவியோட ஸ்டார்டிங்ல வந்து ஒருத்தரோட வாய்ஸ் பேக்ரவுண்ட்ல தான் மூவியே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஒருத்தர் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அதே நேரம் வந்து ஒருத்தர் நடந்து வந்து இருக்காரு. இவர் தான் இந்த கதையோட ஹீரோ. இவரோட பேர் வந்து என்ன, டே. இப்போ இவரோட பாய் ஃப்ரெண்ட் ஜின் இருக்கான்ல, அவன் தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறான். இவன் தான் ஸ்கூலோட ரொம்பவே ஃபேமஸான பர்சன். அது மட்டும் இல்லைங்க, கொரியாலேயே ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பையனு இவன் தான். ஆனா இப்ப இவன் எனக்கு அடிமை மட்டும் இல்ல, லவ்வரும் கூட அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த ஜின் பையன் என்ன பண்றான்னா, டேயோட கழுத்துல வந்து நாய்க்கெல்லாம் காலர் போடுவாங்களே, அந்த மாதிரி காலரை போடுறான். என்னடா முரட்டுத்தனமான காதலா இருக்குன்னு பார்த்தா இவங்களுக்கு இப்படி இருந்தாதான் பிடிக்குமா, இப்படிதான் இவங்க வந்து லவ்வே பண்றாங்க. குட் பாய், இந்த மாதிரி எப்பயுமே நீ என்கிட்ட வந்து ஒரு அடிமையா இருக்கணும், என்ன புரியுதா அப்படின்னு ஜின் வந்து டே கிட்ட கேட்டுட்டு என்ன பண்றான்னா கிஸ்ஸ குடுக்குறான். என்னடா நடக்குதுங்க, ஸ்கூலோட ஃபேமஸான பையன் வந்து எதுக்கா இவனை லவ் பண்ணோம் அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு இன்னும் தெரியல. அதுக்காக இப்ப வந்து பிளாஷ்பேக்க ஓபன் பண்றாங்க. இப்ப ஜின்னோட வீட்டை தான் காட்டுறாங்க. ஜின் ஸ்கூல் முடிச்சு இப்ப வீட்டுக்குள்ள வரான். இப்ப ஜின் வந்து எங்க இருக்கானா, கொரியால உள்ள இன்சோன் அப்படிங்கிற சிட்டியில தான் இருக்கான். அந்த சிட்டியில உள்ள வீட்டுக்கு தான் அவன் போக, வீட்டுல உள்ள பொருள்லாம் கலைஞ்சு கிடக்கு. அவங்க அம்மா வேற அழுகுறாங்க. என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு ஜின் வந்து பாதிரி போய் கேட்க, எல்லாம் நாசமா போச்சா, உன் அப்பா கடனை வாங்கிட்டு பாரு, கடனை கட்ட முடியாம இங்கேயாவது ஓடி போக கடன்காரங்க வந்து நம்ம வீட்டை போட்டு இந்த அளவுக்கு நாஸ்தி ஆகி விட்டுருக்காங்கன்னு அவங்க அம்மா அழுகுறாங்க. இப்ப ஜின்னுக்கு வேற வழி இல்ல, ஏன்னா வீட்டை வித்தாதான் கடன் அடைக்க முடியும். வீட்டை வித்து கடன் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் வேற சிட்டிக்கே போலான்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து சியோலுக்கே வந்திருக்காங்க. சியோல்ல இப்ப வந்து சொந்தக்காரங்க வீட்டுலதான் இவங்க தங்கி இருக்காங்க. இப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, இங்க பாருப்பா, நீ முந்தி இந்த சிட்டில வந்து ரொம்பவே சண்டை போடுவ, நீ நல்லதுதான் சண்டை போடுவ, ஆனா இது வந்து ஊர் உலகத்துக்கு எல்லாம் ஒண்ணும் புரியாது. நீ நல்லது சண்டை போடுறியோ இல்ல அநியாயத்துக்கு சண்டை போடுறியோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது. இனிமேல் படிக்க போற ஸ்கூல்ல வந்து நல்லா படிச்சு காலேஜுக்கு போற வழிய பாருன்னு இந்த அம்மா சொல்ல ஜின்னுக்கா கடுப்பாகுது. ஏமா நான் நல்லது தானே போராடுறேன் அடி இவன் சொல்ல, கிழிச்சிச்சு ஒழுங்கு அம்மா சொல்றது கேட்டு உருப்புற வழிய பாரு, உன் அப்பா மாதிரி ஆகாதுன்னு ஜின்னோட அம்மா பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. வேற என்ன பண்ண, இவன் வாழெல்லாம் சுருட்டிட்டு இவன் ஸ்கூலுக்குள்ள போயிருக்கான். அதே நேரம் வந்து ஒரு பையனை பிடிச்சி வச்சு ரெண்டு பசங்க வந்து கலாச்சி இருக்காங்க. இப்போ ஒரு பையன் வந்து நின்றுட்டு இருக்கான்ல, அவன் பேர் வந்து என்னன்னா ஜங்கு. அவனை போட்டு ஒரு பையன் கலாய்க்கிறான்ல, அவன் பேர் வந்து என்னன்னா மின்னு. இவன் தான் இந்த கதையோட வில்லனும் கூட. இவன் கேரக்டர் எப்படின்னா, இவனுக்கு வந்து இந்த கேய் பசங்க, அதுல இந்த பசங்க வந்து பொண்ணுங்க மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்கல்ல, அவங்கள பார்த்தாலே இவனுக்கு வந்து சுத்தம் பிடிக்காது. ஏன்டா நீ என்ன பியூட்டி காம்படிஷனுக்கு போற, இந்த மாதிரி சிங்காஸ்ட் வந்திருக்க, எனக்கு ஒண்ணு பார்த்தாலே பிடிக்கலடா, அப்படியே அடி வைத்து வந்து பத்திக்கிட்டு எரியுது. என்ன ஆளோட நீ, பாரு என்னோட அசைன்மெண்ட் எல்லாத்தையும் நீ தான் முடிச்சு கொடுக்குற, புரியுதா அப்படி இந்த மீன் வந்து இந்த ஜங்க் பையனை போட்டு மிரட்டிட்டு இருக்கான். இவன் இப்படி போட்டு மிரட்டிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த கதையோட ஹீரோ டே இருக்கார்ல, அவர் கார்ல வந்து மாசா வந்து இறங்குறாரு. அவர் இவங்க எல்லாம் பாக்குறாரு. என்னடா பண்றீங்க அப்படின்னு அவர் கேட்க, ஒண்ணுல இப்ப பேசியிருக்கோம் அப்படின்னு இந்த மீன் பையன் சொல்ல, சரி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு டே பையன் போறான். இருப்பா அவன் பின்னாடியே வரும்னு இந்த ரெண்டு அல்லக்கையும் என்ன பண்றாங்கன்னா டே பின்னாடியே போயிட்டாங்க. டே தான் இந்த கேங்க் வந்து லீடரும் கூட. இப்ப இந்த பசங்க வந்து இந்த ஜங்க் பையனை போட்டு ஓவரா கலாய்ச்சி விட்டு போனாங்களா, போனவங்க பேக்குள்ள உள்ளது வர கொட்டி விட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே ஹீரோ ஜின் இருக்கார்ல, அவர் தான் வந்து ஹெல்ப் எல்லாம் பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன, அமைதியா ஸ்கூலுக்கும் போயிட்டாரு. ஸ்கூலுக்கு போய் எல்லார்கிட்டையும் வந்து ஜின்ன அறிமுகப்படுத்தி வச்சுட்டு ஜின்னு அவனுக்கு பிடிச்ச இடத்துல போய் உட்காந்துட்டான். என்னடா இது புதுசா ஒரு டிக்கெட் வந்திருக்கு, டிக்கெட் நம்ம கிட்ட வந்து ஆஜராகாம என்ன அவன் சைலண்டா உட்காந்துருக்கான், சரியில்லையே அப்படி இந்த டேயோட கேங் என்ன பண்றாங்கன்னா அவங்கிட்ட போய் வாலண்டியரா பேசுறாங்க. என்னப்பா தம்பி, எங்களை பார்த்தா பேச மாட்டியா அப்படின்னு மீன் வந்து ஸ்டார்ட் பண்ண. ஏண்டா என்ன எனக்கு உனக்கு முன்னாடி பழக்கம் இருக்கா, எதுக்குடா உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னு எடுத்தோன்னே இந்த ஜின் வந்து இப்படிலாம் பேசுறான். தம்பி இங்க பாரு, நாங்க யாரு என்ன ஏதுன்னு விவரம் புரியாம இப்படிலாம் பேசாத, நாளைக்கு வந்து இப்படிலாம் பேசுவோம்டா, அப்ப நீ ரிப்ளை பண்ணலாட்டி எங்களோட சுயர்வத்தை நீ பார்க்க வேண்டியிருக்கும், சரி நாளைக்கு வருவோம் ரிப்ளை பண்ணு அப்படின்னு இந்த டே பையன் வந்து கூலா ஒரு வார்னிங் கொடுத்துட்டு இவனாட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். இவங்க கிடக்குறாங்க லூசு பயில்க, ஏதோ உழைட்டு போறாங்கன்னு. இப்போதைக்கு இந்த ஜின் பையன் வந்து இதை எதையும் பெருசா கண்டுக்கல. அடுத்த வேணா ஸ்கூல் விட்டு போக இந்த ஜங்க் பையன் இருக்கான்ல, அவன் வேகமா வந்து பேசுறான். ஏப்பா என்னப்பா அந்த பசங்க கிட்ட வந்து பேசிக்கிந்த ரொம்ப சீரியஸா பேசி இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு ஜங்க் வந்து கேட்க,
என்ன யார பத்தி சொல்ற? ஓ அந்த டே பத்தி சொல்றியா அப்படின்னு ஜின் வந்து பேரதான் சொல்லியிருக்கான். அதுக்கே இந்த ஜங்க் பையன் வந்து பதறான். டே பேரை சொல்லாதடா, எவனாச்சும் எங்கேயாச்சும் கேட்டானா அவ்வளவுதான் பெரிய பிரச்சனை ஆயிடுவான் அப்படின்னு ஜங் வேற அவனுக்கு ஹைப்ப கூட்ட. ஏன்டா அவனை பார்த்து நீ எதுக்கிட்ட பயப்படுற அப்படின்னு ஜின் கேட்க, அத நான் சொல்றேன் அப்படி இன்னொரு பையன் வரான். என்னடா பிரச்சனை, எதுக்குலாம் மாத்தி மாத்தி எனக்கு ஓர ஹைப் கூட்டுறீங்க, போய் சொல்லுங்கடா அப்படின்னு ஜின்னும் கேட்கறான். ஏய் உனக்கு அவனை பத்தி தெரியலடா, அவங்க ஃபேமிலி சியோல ரொம்ப பெரிய ஃபேமிலிடா, அவெல்லாம் டச் பண்ணாத, ஸ்கூலோட மேனேஜ்மெண்டே அவங்க ஃபேமிலி கீழே தான் இருக்கு, அவங்க கிட்ட பார்த்து நடந்துக்கோ, அவங்க கிட்ட பிரச்சனை பண்ண யாரும் இது வரைக்கும் முழுசா வீடு போனதா சரித்திரம்டா, பார்த்து இருந்துக்கோன்னு இந்த ஜங்க் பையனும் இன்னொரு பையனும் இவனுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க. இவங்க என்ன இப்படிலாம் ஓவர பில்டப் பேசுறாங்கன்னு இப்போதைக்கு இந்த ஜின் பையன் வந்து அவனை பத்தி பெருசா எதுவும் கண்டுக்கல. அதுக்கப்புறம் என்ன, அடுத்த நாள் ஸ்கூலும் ஸ்டார்ட் ஆகுது. வழக்கம் போல ஜின் வந்து அவை வேலையை பார்க்க டே பையன் வந்து மறுபடியும் வந்து பேச வாரான். இந்த ஜின் பையன் தான் ஆல்ரெடி ஒரு பொறுக்கி பையனாச்சே, அவன் வீணை பார்த்தோன்னே திட்ட ஆரம்பிச்சிட்டான். ஏண்டா சின்னியா சின்ன பிள்ளைத்தனம் அப்படிலாம் வந்து ரேக்கிங் பண்ணிருக்கீங்களே, உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையாடா, போங்க போங்க வேலையை பாருங்க, என்னை தனியார் கொடுங்க அப்படின்னு இந்த ஜின் பையன் வந்து ஒரு வார்த்தையை விட்டான். இப்போதைக்கு உன்னை விடுறோம் அப்படின்னு இந்த டேயோட கேங் வந்து அமைதியா போயிட்டாங்க. இது எல்லாத்தையும் ஜங்க் பையன் இருக்கான்ல அவனும் பார்த்துட்டு தான் இருக்கான். அடிமை சிக்கிட்டான், டே கிட்டயே பழிச்சுட்டான்ல, அப்ப அடுத்த அடிமை இவன் தான். அப்ப இனிமேல் இந்த காலர் என் கழுத்துல இருக்காது, இவனோட கழுத்துல தான் இருக்க போகுதுன்னு ஜங்க் பையன் என்ன பண்றானா ஜின்னோட கழுத்துல வந்து காலர் மாட்டி விட்டு போறான். டே நாய் கலர் எதுக்குடா ஏன் கழுத்துல மாட்டி விட்டு போறேன்னு இந்த ஜின் பையன் வந்து கடுப்புல கத்த, இனிமேல் எல்லாம் அப்படித்தான்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பையன் வேற ஓடுறான். இவன் எதுக்கு இப்படி சொல்றான்னு இன்னும் இந்த ஜின் பையனுக்கு புரியல. அடுத்த நாளே இந்த டேயோட கேங்கு அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜின்னோட யூனிஃபார்மை கிழிச்சு விட்டு போறாங்க. கிழிச்சு விட்டு போனது மட்டும் இல்லாம கிழிச்சதுக்கு போனோன்னு அந்த பணத்தை வேற அவங்க கபோர்ட்ல வச்சிருக்காங்க. சரி இதான்னு பார்த்தா உட்கார டேபிள் வந்து பெயிண்ட கொட்டி வச்சிருக்காங்க, புக்ல வந்து கம்ம கொட்டி வச்சிருக்காங்க. இப்படியே ஏகப்பட்ட பிரச்சனைய குடைச்சல்னு ஜின்னுக்கு ஒரே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க பண்ண பிரச்சனாலே கடைசியில இந்த ஜின் பையனால எக்ஸாம் சரியா எழுதவே முடியல. இவன் சும்மாவே படிப்புல நல்லா படிப்பான், இப்ப வேற இவங்க பண்ண பிரச்சனால இவனால சரியா படிக்கவே முடியல. சரி இவங்கிட்ட பணிதான் போனோம், வேற வழி இல்லைன்னு இப்ப இந்த ஜின் பையனும் முடிவு பண்ணிட்டான். இன்னொரு பக்கம் இப்ப ஸ்கூல்ல வந்து ரேங்க் கார்டு எல்லாம் கொடுத்துட்டாங்க. டே பையன் என்னதான் மத்தவங்க வந்து ரேங்கிங் பண்ணாலும் இந்த பையன் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட். இதான் அவனோட ஃப்ரெண்ட்ஸே எதிர்பார்க்கல. எப்படா அடி இவங்க எல்லாம் கேட்டு இருக்காங்க. இந்த நேரம் கரெக்டா ஜின் இருக்காம்ல அவன் வந்து பேச வாரான். அது வந்துப்பா நான் இது வரைக்கும் பண்ண எல்லாமே தப்புதான்ப்பா, என்ன நீங்க நிம்மதியா படிக்க விட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ஜின் வந்து பக்குவம் பவ்யமா பேச, ஏண்டா இதத்தான் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். என்ன சொல்லிட்டு இருக்கோம், எங்க பேச்ச மதிச்சு நடந்தா இந்த ஸ்கூல்ல வந்து நீ நிம்மதியா இருக்கலாம் சொன்னமா இல்லையா, நீ அதை கேட்கல. சரி விடு, இப்ப இவ்வளவு நாள் கழிச்சு நீ வந்திருக்க, அதுக்கு ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் கொடுத்தானே ஆகணும். இனிமேல் நான் சொல்ற எல்லா விஷயத்தையும் நீ கேட்டுதான் ஆகணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கூட இருக்கு, என்னோட ரொம்ப சின்சியரான லாயலான டாக் வந்து இனிமேல் நீ தான், என்ன புரியுதா அப்படின்னு டே பையன் கேட்க, என்ன பண்ண சொல்றீங்க, ஆடுற மாட்டா ஆடிதான் கிடக்கணும், பாடுற மாட்டா பாடிதானே கிடக்கணும், இவன் வழியிலே போய் படிக்க வேண்டியதானே. இந்த ஜின் பையனும் மனசே இல்லாம ஓகேன்னு சொல்லிட்டான். சரி இனிமேல் இருக்கிற இடமே தெரியாம அமைதியா இருந்து போயிட வேண்டியதானே. அடுத்த நாள் இந்த ஜின் பையன் வந்து பேக்க வச்சு மூஞ்ச மூடிக்கிட்டே வந்து கிளாஸ் ரூம்ல வந்தா கரெக்டா பாருங்க டே பையன் வந்து கண்டுபிடிச்சிட்டான். ஏண்டா என்ன பேக் வச்சு மூடிட்டே போனா கண்டுபிடிக்க மாட்டேனாக்கும், வா 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 வந்து என் பக்கத்துல வந்து உட்காருன்னு டே பையன் கூப்பிடுறான். ஐயோ வில்லங்க நம்மள கூப்பிடுறானே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னு ஜின் பையன் பதறிட்டே பக்கத்துல போய் உட்கார்ந்து இருக்கான். பரவாயில்லையே பக்கத்துல வந்து உட்காந்துட்ட, சரி இப்ப நான் தானே உனக்கு ஓனரு, நீ என்னோட லாயலான டாக்கு, அப்போ டாக் வந்து என்னடா பண்ண ஓனருக்கு, கைய கொடுக்கும், ஹேண்ட் ஷேக் பண்ணும், எங்க எங்க கைய கொடு கைய கொடு கைய கொடு அப்படின்னு டே பையன் வந்து இப்படிலாம் பேச ஜின்னுக்கு ஒரு மாதிரி அவமானமா இருக்கு. எப்ப நீ ரொம்ப ஓட போறடா அப்படின்னு ஜின் பையன் வந்து கத்த, சரி சரி விடு 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 அப்படின்னு டே பையனும் இவங்கிட்ட கொஞ்சம் என்னமோ நல்லாதான் பேசியிருக்கான். அதுக்குள்ளே ஆபீஸ் ரூம்ல இருந்து டேயை கூப்பிட, என்னடா இது என்ன ஆபீஸ் ரூம்ல இருந்து கூப்பிடுறாங்க, சரி என்ன பார்த்து சொல்லு, நல்லா இருக்கேனா அழகா இருக்கேனா பார்த்து சொல்லு அப்படின்னு டே பையன் கேட்க, ஏண்டா உன்னை என்ன பொண்ணா பார்க்க வராங்க, ஆபீஸ் ரூம்ல தானே கூப்பிடுறாங்க, போடா நல்லா தான் இருக்க அப்படின்னு ஜின் பையன் வந்து கடுப்புல பேசுறான். இல்ல இல்ல நீ கடுப்புல பேசுற, இதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன், நல்லா பார்த்து சொல்லு நல்லா பார்த்து சொல்லு அப்படின்னு டே பையன் வேற நச்சரிக்கிறான். வேற நம்ம விட மாட்டான் போலயே. சரிடா நல்லாதான் இருக்க, ஆனா கொஞ்சம் ஃபார்முலா இல்ல, கொஞ்சம் டை கட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு ஜின் வந்து ஒரு வார்த்தையை விட, அச்சோ என்கிட்ட டையே இல்லையே, ஆனா நீ டை கட்டிருக்கியே அது கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு டே பையன் வேற டைக்கு அடி போட வச்ச
சொல்லிடா குடு தொலைறேன்னு இந்த ஜின் பையனும் டைய கொடுக்க ஒத்துக்கிட்டா மட்டும் போதாது, நீ தான் மாட்டி விடணும் அப்படின்னு வேற டே சொல்ல, இது வேறையா சரி மாட்டி விட்டு தொலைறேன்னு இப்ப வேற வழியே இல்லாம ஜின்னும் டேக்காக வந்து டைய மாட்டி விடுறான். தேங்க்ஸ் டே நாய்க்குட்டி, ஹோம்ஒர்க்லாம் பண்ணி வையே, நான் போயிட்டு வந்துடுறேன்னு இந்த டே பையன் கிளம்ப. அவ்வளவுதான், ஜின்னுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. அவன் வந்ததுக்கு அப்புறம் கேக்குறான், ஏன்டா நான் தான் இந்த ஸ்கூல்ல லாஸ்ட் ரேங்க், இந்த மாதிரி நல்லா படிக்காத பையன்கிட்ட போய் எதுக்குடா இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ண சொல்ற, ஏன் நல்லா படிக்கிற பையனோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சு பிடிச்சி வச்சுக்க வேண்டியதுன்னு. அடி இவன் கேட்டாலும், பாரு நீ என்னோட லாயெல்லாம் டாக்கு, நான் என்ன சொல்றேனோ அதான் நீ செய்யணும் அப்படின்னு டே சொல்லிட்டு அவனோட போறா. ஜின்னுக்கு தான் ரொம்ப கடுப்பா இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த ஜங்க் பையன் இருக்கான்ல, அவன் உட்காந்து கோடிங் எல்லாம் போட்டுட்டு இருக்கான். இப்பதான் எனக்கு வந்து ஞாபகமே வருது, ஐயோ இந்த டே பையனுக்கு வந்து நம்ம வந்து சர்வீஸ் பண்ற நாளாச்சே, அவனோட யூனிஃபார்ம் எல்லாத்தையும் நாம தானே துவைக்கணும். இரு, இப்ப அவனுக்கு வந்து நாம நாய் கிடையாது, இப்ப அவனுக்கா நாயா இருக்கிறது யாரு? அந்த ஜின்னு, அவன் தானே இப்ப அவன் யூனிஃபார்ம் துவைக்கிறான். அவன் கிட்ட போய் பேச வேண்டியதானே. இந்த ஜங்க் பையன் என்ன பண்றான்னா ஜின் கிட்ட போய், எப்பா நீ தான் இனிமேல இருந்து டேயோட யூனிஃபார்ம் அவனுக்கான எல்லா எடுபடி வேலையும் நீ தான் பார்த்து பண்ணும், ஒரு பட்லர் மாதிரி அப்படின்னு ஜன சொல்ல. ஏண்டா அன்னைக்கு உனக்கு கலாய்ச்சாங்கல, அன்னைக்கு உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணதே நான் தான், என்கிட்ட வந்து இப்படி பேசுறியா அப்படின்னு ஜின் கேட்க, அதெல்லாம் இப்ப மேட்ரு கிடையாதுப்பா, இப்ப அவனுக்கு நாய் யாரு? நீ தான் அவனுக்கு நாயி, சோ நாயா இருந்து எல்லா வேலையும் பார்க்க வேண்டியது உன் பொறுப்பு, சொன்னதை செய்டா அப்படின்னு ஜங் வேற இப்படி போட்டு மிரட்டுறான். இது வேறையா பண்ணி தொலைறேன்னு இப்ப இந்த ஜின் பையனும் என்ன பண்றான்னா யூனிஃபார்ம்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு இவன் கடையை விட்டு வெளியே வர, அந்த பாக்கெட்டுக்குள்ள ஏதோ இருக்குது. என்ன இது பாக்கெட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு எடுத்து பார்க்க ரேங்க் கார்டு, அது நினைஞ்சு கசக்கி மடங்கிட்டு இருக்கு. அது ஏதோ திட்டா தெரியுது. அத லைட்டா இந்த ஜின் பையன் எடுத்து பார்க்க, அடப்படுவாய் பையலு, இவனு இவ்வளவு நல்லா படிச்சிருக்கான், ராகிங்கும் பண்றான், நல்லாவும் படிக்கிறான், எப்படி இவனால மட்டும் எப்படி முடியுதுன்னு ஜின் பையனுக்கு ஆர்வம் தாங்க முடியல. இன்னொரு பக்கம் ஸ்கூல்ல என்ன பண்றாங்கன்னா ஜங்கோட ஃப்ரெண்டுன்னு ரெண்டு பேரும் சும்மா டான்ஸ் ஆட அத ஒரு பையன் ரெக்கார்ட் பண்றான். இத பார்த்த இந்த மின் பையனுக்கு வந்து செம டென்ஷன் ஆயிடுச்சு. ஏண்டா இது என்ன ஸ்கூலா இல்ல கே ஸ்கூலா, என்னடா பண்ணிக்கிறீங்க, பசங்களும் சேர்ந்து டான்ஸ் அடிக்கிறீங்க, என்ன கர்மதரா பண்ணிக்கிறீங்க, இங்க வா நீ என்ன கேயா, ஏண்டா ஒரு பையன் கூட சேர்ந்து ஆடி இருக்க, என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னு இந்த மின் பையன் வந்து அந்த பசங்களை போட்டு மிரட்ட, அதுக்குள்ளே டே வந்துட்டான். டே வந்தவே ஏதாச்சும் போட்டு அரட்டுவான்னு பார்த்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்னப்பா பேசிக்கிறீங்க, பேசுங்க உங்க வேலையை பாருங்க, நான் ஏன் வேலையை பாக்குறேன்னு டே பையன் போய் அமைதியா உட்கார. இப்ப இந்த டே பையனை பார்த்தோன்னே ஜின்னுக்கு வந்து ஒரு ஆர்வம் தாங்கல. எப்படா நீ இந்த ஸ்கூல்லே ஃபர்ஸ்ட் ஆமே, நல்லா படிக்கிற, எப்படி இவ்வளவு நல்லா படிக்கிற, எனக்கும் சொல்லி தெரியா, அவன் எந்த டியூஷன் போற, அது சரி பணம் இருந்தா யாருனாலும் நல்லா படிக்கலாம்ல, சொல்லுன்னு இந்த ஜின் பையனாட்டுக்கும் ஏகப்பட்ட கேள்வி கேட்க டே பையனுக்கு டென்ஷன் ஆகுது. அவன் என்ன பண்றான், இங்க இருந்து எஞ்சி போக அவன் பின்னாடியே ஜின்னும் போறான். இப்ப நான் அப்படி என்ன கேள்வியை கேட்டேன்னு நீ எதுவுமே பேசாம டென்ஷன் ஆகி எஞ்சி போற, சொல்லு அப்படின்னு ஜின் கேட்க டே பையன் எதுவுமே பேச மாட்டேங்கான். என்னடா எதுவுமே பேசாம இருக்க, அது சரி சிட்டிலே உங்க ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, வெல் எஜுகேட்டட் ஃபேமிலி, உங்க தாத்தா பெரிய ஆளு உங்க அப்பா பெரிய ஆளுன்னு இந்த ஜின் பையன் வந்து அடிக்கிட்டே போறான். ஃபேமிலியை பத்தி பேசினோடனே இந்த டே பையனுக்கு வந்து திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, சட்டுன்னு ஜின்னோட கண்ணுல ஒரு அறைய விட்டான். இவனுக்கு அவ்வளவுதான், அறைய வாங்கினோடனே ஜின்னு பையனுக்கு டென்ஷன் தாங்க முடியாம அவன் கழுத்தை போட்டு நெரிக்க, ஐயோ நம்ம என்ன பண்றோம், நம்ம பண்றது தப்புன்னு. அதுக்கப்புறம் தான் ஜின்னுக்கே புரியுது. எப்படியோ கழுத்துல இருந்து கையை எழுதுனான், டே சாரிடான்னு ஜின் பையன் சாரி கேட்கலாம். டே பையன் இதெல்லாம் ஒண்ணு பெருசா எடுத்துக்கல. அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேரும் ஆரம்பரம் உட்காந்து பேச, என்னதான்டா பிரச்சனை, ஃபேமிலியை பத்தி பேசினா எதுக்கு டென்ஷன் ஆகுற அப்படின்னு ஜின் கேக்குறான். அட போடா, பேருக்கு தான் எங்க குடும்பம் பெரிய ஃபேமிலி, எங்க அம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க ஒன்னும் என் அம்மாவே கிடையாது, என் அப்பாவோட கீப்பு, அவங்க என்ன நல்லாவும் கவனிக்க மாட்டாங்க, வீட்டுக்கு போனாலே ஒரு வெறுமைதான், என் வாழ்க்கையே ஒரு மாதிரி ரணகலமா தான் போயிருக்குன்னு இந்த டே பையன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறான். அது சரி பெரிய பணக்கார குடும்பம்னால இப்படிதானே இருக்கும், சரி குடும்பம் தான் அப்படி இருக்கு, உனக்குன்னு லவ்வரு அப்படி இப்படின்னு யாராச்சும் இருக்காங்களா சொல்லுடா அப்படின்னு லைட்டா ஜின் கேட்க, இருக்காங்க எனக்கு ஒரு பையனை பிடிக்கும் அப்படின்னு இந்த டே பையன் சொல்றான். எனக்கு பையனை பிடிக்குமா, யாரை பிடிக்கும் அப்படின்னு ஜின் கேக்குறான். எனக்கு ஒன்னதாண்டா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி டக்குன்னு இந்த டே பையன் என்ன பண்றானா ஜின்னுக்கு கிஸ்ஸ கொடுக்க, ஜின்னுக்கு அவ்வளவுதான் ஷாக்கா இருக்கு. என்னது இவன் நம்மள லவ் பண்றான்னு ஜின்னுக்கு ஷாக்கு. சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு இப்ப இந்த ஜின் பையன் என்ன பண்றானா, சரிடா இனிமேலு நீ தான் என்னோட அடிமை, நீ தான்டா என்னோட டாக்கு, நீ எனக்கு லாயெல்லாம் டாக்கா இருக்குன்னு ஜின் பையன் இப்படி சொல்ல டே பையன் காதல் மோகத்துல வந்து சரி எல்லாம் ஓகே தானே இந்த பையன் தலையாட்டுறான்.
அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து இந்த மின் பையனை காட்டுறாங்க. மின் பையனுக்கு தான் கேய பார்த்தாலே பிடிக்காது, கேய பார்த்தாலே பிடிக்காது. இதுல வேற எவனோ ஒருத்தன் வந்து ஸ்கூலுக்குள்ள வந்து கேயோட போட்டோல வச்சு பார்க்க எவன்டா அதை வச்சு பாக்குறதுன்னு அந்த போட்டோ எல்லாத்தையும் இந்த மின் பையன் இருக்காமல அவன் புடிட்டு வந்து அதை கீழே போட இவன் எதை கீழே போட்டு போறான்னு அத வந்து இந்த ஜின் பையன் வந்து எடுத்து பாக்குறான். என்ன இது எல்லாம் கே போட்டோவா இருக்குன்னு ஜின் பையன் பாத்துட்டே இருக்கும் போதே கரெக்டா டே வந்துட்டான். அவன் வர்றதை பார்த்தோன்னே இவன் மறைச்சு வைக்க ஏன் என்னடா மறைச்சு வைக்கிற நானும் பாக்குறேன்னு டே பையனும் பாத்துட்டான். என்னடா இது இப்பதான் சேர்ந்தா அதுக்குள்ள என்ன இந்த போட்டோ எல்லாம் பாக்குற, அந்த அளவுக்கு உனக்கு ஆர்வமா என்ன அப்படின்னு டே பையன் வேற இப்படிலாம் கேட்க இல்ல இல்ல இது ஒன்னும் ஏன் இது இல்லன்னு ஜின் பையன் ரொம்ப பதறான். சரி 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 பதறாத, நீ நான் நினைச்சத விட ரொம்ப ஸ்பீடா தான் இருக்க, வா வா நம்ம வேலையை பாக்கலான்னு இவங்க ரெண்டு என்ன பண்றாங்கன்னா ஸ்கூல் கூட பார்க்காம இவங்களோட சம்பவத்தை வந்து நல்லா அரங்கேற்றாங்க. நாளாக வந்து இவங்களோட பாண்ட் வந்து நல்லா பெருசாகுது. அது மட்டும் இல்லாம ஒன்னா சேர்ந்து படிக்கிறாங்க, ஒன்னா சேர்ந்தா எல்லாத்தையும் பண்றாங்க. இவங்க ரூட் என்னமோ ஒரு பக்கம் வந்து நல்லாதான் போயிருக்கு. திருடு பொண்ணு ஒரு நாள் வந்து ஜங்கோட டெஸ்க்ல வந்து எவனோ தப்பு தப்பாடி வச்சிருக்காங்க. நீ ஒரு கேர்ள்ரா, இந்த ஸ்கூல்ல படிக்கிறதுக்கான லாய்க்கு உனக்கு இல்ல, இது ஒரு பாய்ஸ் ஸ்கூலு, நீ ஒரு பொண்ணு, நீ எல்லாம் படிக்க கூடாதுன்னு அசிங்கமா வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே இந்த ஜங்க் பையன் வந்து வேகமா அதை போட்டு அழிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த வேலையை பார்த்து விட்டது எவனும் தெரியல, இருந்தாலும் புரியுது ஜின்னுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்து விட்டது கண்டிப்பா மின்னாதான் இருக்குன்னு ஜின்னுக்கு புரியுது. டேய் இதை நம்ம எதிர்த்து என்னன்னு கேட்கணும்டா அப்படின்னு ஜின் சொல்ல எதிர்த்து கேட்டு என்ன பண்ண போற, ஆல்ரெடி முந்தைய இந்த ஸ்கூல்ல நீ ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிருக்க, இப்ப இந்த ஸ்கூல்லயும் பிரச்சனை பண்ணினா உன்னால கரெக்டா ப்ராப்பரா காலேஜ் எல்லாம் போக முடியாது, அமைதியா வாழ சுருட்டிட்டு இருன்னு இந்த டே பை வந்து இவனுக்கு அட்வைஸ் பண்றான். இருந்தாலும் இதை வந்து ஜின்னால ஏத்துக்க முடியல. வேகமா இங்கேருந்து கோச்சிட்டு போக பின்னாடியே அவனை சமாதானப்படுத்துறதுக்காக டே போறான். பாருல இப்பெல்லாம் இருக்க கூடாதுன்னு டே சொல்றான். ஏன்டா ஏன் மத்த பசங்க மாதிரியும் நீ அப்படியே இருக்க, நீ ஒரு நல்ல பையன் நான் நினைச்சேன், ஏன் இப்படிலாம் இருக்க அப்படின்னு ஜின் வந்து என்னதான் கேட்டாலும் இங்க பாரு நீ பிராக்டிக்கலா யோசி, சும்மா ஹீரோயிசம் கட்டுறதுக்காக நம்ம ஸ்கூல்ல வந்து படிக்கல, சரி விடு நம்ம எதுக்கு இப்ப வந்து அவங்கள பத்தி பேசிக்கிட்டு நம்மளை பத்தி பேசலாமே அப்படின்னு டக்குன்னு டே பையன் என்ன பண்றான்னா காலர் எடுத்து ஜின் கையில கொடுக்க இதை பார்த்தோடனே ஜின்னோட மூடு மாறிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஜின் பையன் என்ன பண்றான்னா டேயோட கழுத்துல வந்து காலர் எல்லாம் மாட்டி விட்டு இங்க பாருடா நமக்குள்ள என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனா ஸ்கூல்ல ஏதாச்சும் பிரச்சனைனா அதை கண்டிப்பா நம்ம எடுத்து கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு இந்த ஜின் பையன் வந்து இப்பெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்றான்னா டேக்கு வந்து கிஸ்ஸ கொடுக்கறான். இவங்க என்னமோ இந்த மாதிரி ஒரு பக்கம் ஜாலியா இருந்தா இதை எவனும் வீடியோ எடுக்கிறான். வீடியோ எடுக்கிற சத்தம் வந்து லைட்டா டே பையனுக்கு வந்து கேக்குது. என்ன இது சத்தம் சரியில்லையேன்னு டே பையன் வெளியே வந்து பாக்க அதுக்குள்ளே அந்த வீடியோ எடுத்து இருக்காம்ல வேகமா இங்க வந்து போயிட்டான். என்னடா என்னாச்சு அப்படின்னு ஜின் கேக்குறான். இல்ல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு டே பையன் வெளியே போறான். நாளாக இந்த ஸ்கூலு மின்னோட கை கடியில வந்து வர ஆரம்பிச்சிச்சு. எந்த பையனாச்சும் கேயோட பிலிமு கேயோட போட்டோன்னு வச்சிருக்காங்க இல்லைங்கிறதுக்காகவே அடிக்கடி என்ன பண்றாங்கன்னா மின்னோட கேங் வந்து எல்லா பையனோட போனையும் செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு பக்கம் செக் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்களோட கேங் லீடரு அதான் டே இருக்காம்ல அவன் இன்னும் கேன்னு இவங்க எல்லாம் தெரியல போல இருக்கு. இப்ப இந்த டே பை என்ன பண்றான்னா சரி ஜின் வருவான் அவன் கூட சேர்ந்து சம்பவம் பண்ணலான்னு அவன் கழுத்துல காலெல்லாம் மாட்டிட்டு ரெடியா இருக்க. சரி ஜின் தான் வந்துட்டான்னு ஆர்வமா டே பார்த்தா வந்தது ஜின் இல்ல, வந்தது மின்னு. டே நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு டே வந்து பதறான். நான் வந்தது இருக்கட்டும், நீ என்ன கர்மத்தர பண்ணிக்கிட்டு இருக்க, நீ பண்றது சரியே இல்ல அப்படின்னு மின் சொல்ல. இப்ப நீங்க என்ன சொல்ல வரன்னு இத டே பையன் தெரியாத மாதிரி கேக்குறான். நடிக்காதடா, தெரியாம நடிக்காத, நீயும் அந்த புதுசா வந்த பையன் ஜின் இருக்கீங்களே ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றீங்கன்னு தெரியாம இருக்க போது பாருடா நான் தான் அன்னைக்கு வந்து வீடியோ எடுத்து வச்சது. எப்பாரு நான் சொல்றது தெளிவா கேட்டுக்கோ, இவனோட கேங் லீடரா பொறுப்பா இருக்க கடத்துக்கோ. இன்னொரு தடவை அந்த பையன் கிட்ட சுத்துறது அவன் கூட சேர்ந்து கசமசம் பண்றதுன்னு ஏதாச்சும் பண்ணான்னு வையன் இந்த வீடியோவை டோட்டல் நாட்டுக்கும் டெலிகாஸ்ட் பண்ணி விட்டுருவேன். முக்கியமா நாட்டுக்கு மட்டும் இல்லடா, உங்க வீட்டுக்கு, உங்க குடும்பத்துக்கு, உங்க அப்பாவுக்கு, உங்க தாத்தாக்குன்னு எல்லாருக்கும் அனுப்பிடுவேன். அதுக்கப்புறமும் அவங்க கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருப்பேன்னு ஏதாவது சொன்னேன்னு வையேன் பிரச்சனை உனக்கு இல்ல அவனுக்கு தான், புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு இந்த மீன் பையன் என்ன பண்றான்னா டேயே போட்டு மிரட்டா. டே நீ தப்பு பண்றடா அப்படின்னு டே சொல்றான். அட போடா அப்படின்னு இந்த மீன் பையன் வந்து எதுவுமே கண்டுக்காம போறான். அவன் நினைச்சதான் நடக்கணும்னு மீன் பையன் தெளிவா இருக்கா. டே பையனுக்கு அதுக்கு மேல கடுப்பா இருக்கு. பட் டே பையனுக்கு ஒரு வழி இல்ல. அதனால இப்ப அடுத்த நாள்ல இருந்து என்ன பண்றோம்னா டே பையன் வந்து ஜின்ன கண்டுக்க முடிக்கும். எப்பயுமே டே பக்கத்துல வந்து ஜின் தானே உட்காருவான். இப்ப டே பக்கத்துல வந்து வேற யாரும் உட்கார்ந்து இருக்காங்க. என்னது இது என்னோட இடமாச்சு, நீ நான் தானே உட்காரணும், எதுக்கு வேற ஒரு பையன் உட்காந்துருக்கான் அப்படின்னு ஜின் வந்து கேட்க அதான் ஒண்ணும் இல்ல போப்போ இடத்துக்கு போ அப்படின்னு டே பை வந்து இப்படிலாம் பேச ஏன் அப்படி பேசுற, நான் தப்பு பண்ணிட்டேன்னு அப்படின்னு ஜின் பை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டா. டே போடா அப்படின்னு டே பை வந்து மிரட்டிக்கிட்டே இருக்கான். ஜின் பையனுக்கா ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆயிடுச்சு.
டக்குன்னு ஜின்பை என்ன பண்றா, டே வேமாட்டு வந்து, டே என்னடா ஆச்சு, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன், என்ன தப்பானா சொல்றா, திருத்திக்கிறேன்டா, என்னை விட்டு பிரிஞ்செல்லாம் போகுதுன்னு ஜின்பை ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்ன இந்த ஓவரா ஃபீல் பண்ணிருக்க, நான் இப்படிதான் உனக்கு வந்து ஆல்ரெடி நல்லா தெரியும்ல, பாரு என் கேரக்டரே இப்படிதான், நான் இப்படிதான் யாருக்காச்சும் பழகுவேன், அடுத்து கழட்டி விடுவேன், அதுல உனக்கு என்னடா பிரச்சனை, போ உன் வழியை பார்த்து போன்னு. டே இப்ப இப்படிலாம் பேசுறான். இல்லடா நீ இப்படிலாம் பேசுற ஆளே கிடையாது, நீ நான் டீப்பா லவ் பண்ற, என்ன நினைச்சு சொல்றா அப்படின்னு ஜின்பை வந்து என்னதான் தோண்டி தோண்டி கேட்டாலும், நான் இப்படிதான்டா என்ன பண்ண முடியும்னால அப்படின்ற டே பை வந்து இப்படிலாம் பேசி விட்டு போக ஜின்பை ரொம்ப ஃபீல் பண்றான். அப்ப இந்த ஜின்பை வந்து டே வந்து உண்மையாதான் லவ் பண்ணிருக்கான் போல இருக்கு, அதான் பையன் ரொம்ப ஃபீல் பண்றான். இப்படி நம்ம ஹீரோஸ் ஒரு பக்கம் பிரிஞ்சு போக இன்னொரு பக்கம் ஸ்கூல்ல தான் இந்த ஜங்க் பையனை போட்டு ஓவரா புள்ளி பண்றாங்களே. இதுக்கு மேல இந்த ஜங்க் பையனால இங்க படிக்கவே முடியல, எனக்கு இங்க படிக்க விருப்பமும் இல்ல. அதனால இவன் என்ன பண்றான்னா ஸ்கூலை விட்டே போயிட்டான். இவன் போறத நினைச்சு இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஓவரா ஃபீல் பண்ணிருக்காங்க. இவன் போறான், இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபீல் பண்றாங்க. ஆனா இந்த மின் பையனா கிண்டலா பேசியிருக்கான். சப்பாட இப்பதான் நம்ம குடிச்ச கெட்ட காலம் கெட்ட காத்துன்னு எல்லாம் போச்சு, இப்பதான் கொஞ்சம் நல்ல ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. பாரு இவங்க எல்லாம் என்ன இங்க இருந்து படிச்சு என்ன போறீங்க, எப்பா அவன் போனது நினைச்சு ஏதாச்சும் ஃபீல் பண்றீங்களா என்ன, அவன் ஒரு கேய்ப்பா, என்ன நீங்க ஃபீல் பண்றீங்களா என்ன, நீங்களும் அப்படியே என்ன என்னப்பா நீங்க இப்படிலாம் இருக்கீங்கன்னு இந்த மின் பையன் ஓவரா போட்டு கலாய்க்க, அவ்வளவுதான் இருக்கிற கடுப்புல ஜின்னுக்கு வந்து டென்ஷன் தலைக்கிறது. ஏண்டா கே அந்த என்னடா தப்பு இப்படிலாம் பேசுவியா என்ன அப்படி இருக்க டென்ஷன்ல ஜின் பையன் என்ன பண்றானா மின்ன போட்டு அடிக்கிறான். டே அவ்வளவு பண்ணாதடா அப்படின்னு டே பையன் வந்து தடுத்து நிப்பாட்ட பாக்குறான். டே பையன் எதுக்கு தடுத்து நிப்பாட்டுறானா, ஒருவேளை இவன் அடிச்சு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், ஜின்னால காலேஜ் போக முடியாதுல்ல, அதனாலதான் இந்த டே பையன் வந்து தடுத்து நிப்பாட்டுறான். தடுத்து நிப்பாட்டினாலும் பாருங்க மீன் பையன் அடங்க மாட்டேங்கான். ஏன்டா அங்க சுத்தி இங்கே சுத்தி கடைசியில என்ன ஏன் மேலேயே கை வச்சிட்டீங்களா, சரி விடுங்களா, இனிமேல் நான் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. எப்பா டே இப்ப நீ அவனும் சேர்ந்து இருந்தீங்களா அந்த குறும்படம், அந்த குறும்படத்தை எல்லார்கிட்டையும் போட்டு காட்டுறேன்னு இந்த மின் பையன் பிளாக்மெயில் பண்ண. இப்ப டே பையனுக்கு டென்ஷன் ஆகுது. டே போகாதரா, அப்புறம் நீ காலேஜ் போறது பிரச்சனை இருந்து இப்ப இந்த ஜின் பையன் தடுத்து நிப்பாட்டுறான். இப்படியே ரெண்டு தடுத்து நிப்பாட்டுங்களா, நான் உண்மை எல்லார்கிட்ட சொல்லதான் போறேன். இந்த அன்னைக்குனாங்களே டே ஜின்னு இவங்க என்னரும் கிஸ்ஸ கொடுத்து இவங்க என்னென்னமோ பண்ணாங்க, அதான் நான் வந்து அழகா கேப்சர் பண்ணி வீடியோவா எடுத்து வச்சிருக்கேன். பாருங்கடா பாருங்க எல்லாரும் நல்லா பாருங்கன்னு இந்த பையன் போன் ஆன் பண்ணி காட்டினா அதுல அவங்க படம் வரல. இந்த மின் பையன் இருக்கம்ல, இந்த மின் பையனும் இன்னொரு பையனும் சேர்ந்து இருக்க மாதிரி போட்டோ இருக்கு. அது மட்டும் இல்லாம மின் பையன் வந்து அரையும் குறையுமா இருக்கிற மாதிரி எல்லாம் போட்டோ இருக்கு. இது எல்லா பசங்களும் பார்த்து ஷாக் ஆகி அத வீடியோ எடுக்க, என்ன பசங்களோட ரியாக்ஷனே சரியில்லைன்னு இந்த பையன் போனை திருப்பி பார்க்க அதுல இவன் போட்டோ இருக்கு. இல்லடா இல்ல இல்ல இது இருக்கிறது நான் கிடையாது இதை நான் தப்பு நினைச்சுன்னு மின் பையன் பதறான். நான் ஒன்னும் கேயெல்லாம் கிடையாது, எனக்கு கேயே பிடிக்காதுடா, எனக்கு கேயே பிடிக்காது, இது எல்லா பிரச்சனையும் காரணமே டே தான். டே உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு டேயை போட்டு அடிக்க இவன் சேர தூக்க, அதுக்குள்ளேயே பார்த்துட்டு ஜின் சும்மா இருப்பான். ஏன் பாய் ஃப்ரெண்ட் மேலே கை வைக்கிறான்னு டக்குன்னு என்ன பண்றான் ஜின் வந்து இவனை போட்டு அடிச்சு விட்டான். மின்னோட பிளான் சொதப்பிக்கிச்சு. இருந்தாலும் ஸ்கூல் விட்டு போனான் ஜங்கு, அவனை பார்க்க முடியல. அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஓவரா ஃபீல் பண்ணியிருக்காங்க, இவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. கரெக்டா இந்த நேரம் ஜங் வந்து என்ட்ரியை கொடுக்குறான். என்னடா இப்படி மாசம் என்ட்ரி கொடுக்குற, போன விதத்துல அப்படி ஒட்டியா என்னடா ஆனிச்சு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க, டே இது எல்லாமே நான் போட்ட பிளான்டா அப்படின்னு ஜங் வந்து புதுசா ட்விஸ்ட் கொடுக்க, என்னடா சொல்ற அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. வாங்க எல்லாத்தையும் சொல்றேன்னு இவன் சொல்றான். இப்பதான் பிளாஷ்பேக் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த மின் பையன் தான் அடிக்கடி என்ன பண்ணுவான், இந்த ஜங் கிட்ட வந்து அசைன்மெண்ட் எழுந்து அதை எழுதுன்னு கொடுத்துட்டு இருப்பான்ல, அப்படிதான் ஒருக்கா கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாம டே என்னடா இது கேம்ல இதை டெவலப் பண்ற மாதிரி இருக்கு, சரி டெவலப் பண்ணு, நம்ம நாட்டிலேயே நல்ல ஃபேமஸான கேம்ல இருக்கும்ல அந்த கேம்ல பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கு, ஜஸ்ட் கிராக் பண்ணி என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் நல்லா விளையாடுவேன் அப்படின்னு இந்த மின் பையன் என்ன பண்றானா ஜங்க போட்டு மிரட்ட, கிராக் தானே கிராக் பண்ணி விட்டுருந்தேன் அப்படி ஒன்னையும் கிராக் ஆக்கி விட்டுருந்தேன்னு இந்த பையன் என்ன பண்ணி விட்டுருக்கானா அந்த மின்னோட போனை வந்து ஹேக் பண்ணி அவை போட்டோவே எடுத்து லைட்டா மாஃபிங்கு பட்டிட்டிங்கரிங்கு இதெல்லாம் மாத்தி விட்டு அவன் போட்டோ வச்சு அவனுக்கு ஏன் ஆப்படிக்க வச்சுட்டான். இதுதான் ஜங்கோட பிளானு. இதனாலதான் ஸ்கூல் விட்டு போற மாதிரி போய் கரெக்டா பாருங்க அந்த சண்டை நடக்கிற நேரத்துல வந்து அந்த போட்டோ வந்து மின்னோட போன்ல வந்து அப்லோட் பண்ணி விட்டது இந்த ஜங் பையன் தான். பாருங்க கதையில எவ்வளவு பெரிய ட்விஸ்ட்னு. இப்ப எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. கடைசியா நம்ம ஹீரோஸ் வந்து 2 பேரும் டெரஸ்ல நின்று பேச, ரொம்ப சாரிடா நான் பண்ண எல்லாமே தப்புதான்டா சாரிடா அப்படின்ட்டே வந்து சாரி கேட்க,
விடுறா, உன் சுச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் எத்தனை பண்ணுவாங்க, நீ மட்டும் என்ன பெரிய விதிவிலக்கா விடு அப்படின்னு நம்ம ஜின் சொல்றான். அப்புறம் நான் பேசின மேட்ரு அப்படின்னு டே வந்து இழுக்க, ஏன்டா இன்னும் உனக்கு புரியல அப்படின்னு ஜின் பையன் டக்குன்னு என்ன பண்றானா அவனை இழுத்து வச்சு கிஸ்த கொடுக்க, எப்படியோ இவங்களோட பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப அந்த ஸ்கூல்ல இருந்து இந்த மீன் பையன் இருக்கான்ல அவனும் போயிட்டான். எப்பாட நம்ம ஸ்கூல்ல இருந்து ஒரு பெரிய தொலை போயிடுச்சுப்பா. அப்புறம் என்ன, ஸ்கூலோட லாஸ்ட் டே வந்துருச்சு, நம்ம எல்லாம் சேர்ந்து ட்ரிப் போலான்னு பசங்க எல்லாம் சேர்ந்து பிளான் போடுறாங்க. இதோட இந்த மூவி வந்து கம்ப்ளீட்டா முடியுது. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த மூவி வந்து பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்க நிறைய சுவாரஸ்யமான மூவிஸ் எல்லாம் பாக்குறதுக்கு மறக்காம நம்மளோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் உடனே தட்டி விடுங்க. பாய்.